கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியோட 10 இயர்ஸ் பிளான்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா இருந்தாலும் ரொம்ப கீ மூமெண்டா இருக்க போறது ரஜத் பட்டிதார கேப்டனா போடுறது தான். அதை பத்தின பேஜ் தான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. உண்மையாலுமே மேசிவான அப்டேட், மேசிவான தகவல் அப்படிங்கிறது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு காத்துட்டு இருக்கா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே டக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வேர்ல்ட் கப் முடிஞ்சிட்டு இருக்கு. வேர்ல்ட் கப் முடிஞ்சு ஸோ அடுத்து வந்துட்டு ஜூலை ஆகஸ்ட் இந்த ஒரு 2 மாசம் மட்டும் கேப்பா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஐபிஎல் அப்டேட்ஸ் தான் சொல்லணும். ஸோ இந்த 2 மாசத்துலயே அப்டேட் தான் வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஆக்ஷனுடைய டேட் என்ன, எப்படி நடக்கும், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் எல்லாம் தினம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நடக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி மிக முக்கியமா பார்க்கப்படுறது இந்த உள்ளூர் போட்டிகள். நிறைய பேருக்கு தெரியல. இப்ப எல்லாருமே வேர்ல்ட் கப்பை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுனால நிறைய உள்ளூர் போட்டிகள் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு போய் கன்வே ஆகிறது கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, மத்திய பிரதேசத்துல ஒரு லீக் நடந்துட்டு இருக்கு, மகாராஷ்டிரால ஒரு லீக் நடந்துட்டு இருக்கு. இதை தாண்டி அங்கங்க சின்ன லீக் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு டீமை லீட் பண்றாரு, பிரசாந்த் சோலங்கி அவர் ஒரு டீமை லீட் பண்றாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர், அதாவது ராகுல் திரிபாதி முதல் கொண்டு ஒரு டீமை வந்துட்டு லீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா மத்திய பிரதேஷ் லீக்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மால் ரஜத் பட்டிதர் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் தலையில தூக்கி கொண்டாடுற மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரஜத் பட்டிதர் ஒரு டீமை லீட் பண்ணிட்டு இருக்காரு, கேப்டனா பொறுப்பேற்றுட்டு இருக்காரு. நம்ம போட்டிருந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல கூட ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ இதை நீங்க கவனிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி. எஸ், கேப்டனா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கேப்டன் ரஜத் பட்டிதரானாங்கிற மாதிரி ஆர்சிபியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, இந்த லீக் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஆர்சிபி டீமுக்கு வந்தோம் அப்படின்னா ஆர்சிபியோட நெக்ஸ்ட் கேப்டன் யாரு? இப்ப ஃபேப் டு பிளஸி ஆக்ஷன்ல விட்டுட்டாங்க, எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் ஏன் எடுக்கல அப்படிங்கறதுக்கான ரீசனும் நான் சொல்றேன். இந்த வருஷம் மேபி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் அப்படிங்கறதெல்லாம் ஃபேப் டு பிளஸியா கண்டினியூவா வச்சிருப்பாங்களான்னு டவுட் தான். பிகாஸ் அவர் இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடுறது கிடையாது. பட் ஆனா அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய லீக் மேக்ஸிமம் எவ்வளவு லீக் முடியுமா அவர் அட்டன் பண்றாருங்க. கிடைக்கக்கூடிய எல்லாமே விளையாடுவோம், டச் விடக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா போன வருஷம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு நல்லா இல்லைன்னு சொன்னோம். ஸோ டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்லயும் நல்லா இல்லை. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா T20 வந்துட்டு ஜோபக் சூப்பர் கிங்ஸ்க்காக ரொம்ப மோசமா தான் பண்ணாரு. கடைசி 2-3 மேட்சஸ் குவாலிஃபை ஆயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆனதுனால ஓரளவுக்கு பெட்டரா பண்ணாரு. ஆர்சிபிக்கு சேம் டிட்டோ. இனிஷியல் அவர் ஸ்டார்ட் பண்ணது நல்லா பண்ண மாதிரி இருந்தது. மிடில் மேட்சஸ்ல ஏகப்பட்ட மேட்சஸ் வந்துட்டு அடி வாங்கினாரு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 2-3 மேட்சஸ் அப்படியே மேக்கப் பண்ணி ஆர்சிபி தொடர்ந்து ஜெயிச்சதுனால உள்ள வந்துட்டாரே தவிர மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. மேபி ஆர்சிபி விடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுடைய நெக்ஸ்ட் கேப்டன் யாரு அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. எப்படி போல்டா ஒரு சிஎஸ்கே ஒரு டிசிஷன் எடுத்தாங்களோ, ருத்ராஜ் கெய்க்வாட வந்துட்டு இந்தியன் கேப்டன், அவன் எப்படியோ ஒரு யங்ஸ்டர் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இருக்க போனான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போல்டா டிசிஷன் எடுத்தாங்களோ, ஜட்டு மாதிரியான ஒரு பிளேயர், அது மட்டும் இல்லாம தோனி மாதிரியான பிளேயர் இருக்கும்போதே இந்த ஒரு பிளேயரை குரூம் பண்ணலாம்னு நினைச்சாங்களோ, அதே மாதிரி ரஜத் பட்டிதரை அடுத்த கேப்டனா ஆர்சிபி போடுறதுக்கான டைம் சொன்னோம். ஸோ ரஜத் பட்டிதரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ரொம்ப குவைட்டா, ரொம்ப காமா இருக்கக்கூடிய ஆள். எப்போ எப்படி ஆடணுங்கிறது தெரியும். 40 பால் பிடிச்சி 50 ரன் ஒரு கடிக்கு தெரியும். வெறும் 20 பால் 19 பால்ல பார்த்தோம் அப்படின்னா 50 ரன் அடிக்க தெரியும். மேட்சோட சுச்சுவேஷன், அது மட்டும் இல்லாம காமான மைண்ட், பெருசா அக்ரெசிவா கோவப்படாம கத்துறது ஓடுறது இதெல்லாம் எதுவுமே இல்லாம காமான மைண்ட் தான் கேப்டன்சிக்கு ரொம்ப முக்கியம். பட்டிதர் கிட்ட அந்த ஸ்கில் இருக்குங்க. வெங்கடேஷ் ஐயர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த வீடியோல மென்ஷன் பண்றேன். நீங்க நிறைய க்ளோஸ் வாட்ச் பண்ணியிருக்கேன் அவனை. பெட்டரான பேட்ஸ்மேன், இந்தியன் டீமுக்கு சான்ஸ் கிடைச்சா கலக்கி போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் இந்தியன் டீம்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடையாது. ருத்ராஜ் கெய்க்வாட், சுப்மன் கில், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பேர் இப்ப இருக்கக்கூடிய ஜெய்ஸ்வால் முதல் கொண்டு சஞ்சய் சாம்சன் முதல் கொண்டு எல்லாமே இந்த ஓப்பனிங் ஒன் டவுன் இந்த பொசிஷனுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க. மிடில் ஆர்டர் அப்படின்னும் போது ஒரு ரிங்கு சிங், அது மட்டும் இல்லாம ஒரு சிவம் தூபி, இந்த மாதிரி பினிஷர் தான் இருக்காங்களே தவிர ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப கம்மி. விரல் விட்டு கூட சொல்ல முடியாது. சூரியகுமார் யாதவ் எல்லாமே நம்பர் 4 அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் வருவாரு. ஹார்திக் பாண்டியா ஒருத்தர் தான் பினிஷர் மாதிரி தெரியுறாரு. ஸோ பினிஷிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு யங் டீம்ல ரஜத் பட்டிதரை கொண்டு போனோம் அப்படின்னா வேற மாதிரி க்ரூம் பண்ணலாம். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ ஆர்சிபி இந்த வருஷத்துல இருந்து கால்குலேட் பண்றாங்க. ஒரு நல்ல கோச் ஆண்டி ஃபிளார் கிடைச்சிருக்காரு. விராட் கோலி பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரைக்கும் ஆடுவாரு. ஸோ அதை தாண்டி வந்துட்டு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வில் ஜாக்ஸ் எல்லாம் ரீடைன் பண்ணிடலாம், சிராஜ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல ரஜத் பட்டிதர் மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு தாராளமா ஒரு சான்ஸ் கொடுத்து ப்ரொமோட் பண்ணி நீ கேப்டன் மண்ணுடா, நாங்களாம் இருக்கண்டா அப்படின்னு சொன்னோம். அப்படிங்கிற பட்சத்துல ரஜத் பட்டிதர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டனா க்ரூம் ஆவாரு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ கோலியோட ஏரா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்சிபியை கேரி ஆன் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல பிளேயர் கையில சகாப்தத்தை கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ அதுலயும் மாற்றம் கிடையாது. சரி ஓகே, இப்போ இந்த ரீடைன் டாபிக் வருவோம். ரொம்ப குரூசியலான ஒரு விஷயம், இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன் ரஜத் பட்டிதர் கேப்டனா இருக்கான சான்ஸ் அதிகம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். காரணம், நீங்க வந்துட்டு 3 இந்தியன் பிளேயர் ஒரே ஒரு ஃபாரினர் மட்டும் ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இப்போ வந்திருக்கிற ரூல்ஸ். அதை போக உங்ககிட்ட 2 RTM கார்டு இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க ஆப்ஷன்ல தான் எடுக்க முடியும். ஆனா ரீடைன் லிஸ்ட்ல நீங்க பார்க்கும்போது அந்த 4 பேர் யாரா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபாரினர். அந்த இடத்த வில் ஜாக்ஸ் தாங்க ஃபில் பண்ண போறாரு. அதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா அவருடைய ஃபார்ம் நல்லா இருந்துட்டு இருக்கு. இப்போ வேர்ல்ட் கப்ல பண்ணலாம் அப்படின்னா கூட இதுக்கு முன்னாடி
முன்னாடி ஆடின வரைக்கும் எல்லா மேட்சும் நல்லா பண்ணியிருக்காப்ல. ஃபேப் டு பிளஸி அண்ட் மேக்ஸ்வெல்ல கம்பேர் பண்ணும்போது கடந்த ஒரு 20 கேம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த கடந்த ஒரு 20 கேம்ல கிட்டத்தட்ட ஒரு 3 செஞ்சுரி சம்திங் என்னமோ வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐபிஎல்ல சேசிங் செஞ்சுரி அதில் அடங்குங்கிறத மாற்றம் கிடையாது. 50ஸும் நிறைய அடிச்சிருக்காருங்கிற பட்சத்தில் வில் ஜாக்ஸ் அடுத்த 10 இயர் பிளான்ல நிச்சயமா இருக்கிறாரு. ஸோ ஃபேப் டு பிளஸி மேக்ஸ்வெல்ல தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ரீடைன் பண்ண போறது வில் ஜாக்ஸ் தான். மேக்ஸ்வெல்ல பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே ஃபார்ம் கிடையாது. ஸோ அட் த சேம் டைம் ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்குங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுட்டே இருக்காரு. ஃபேப் டு பிளஸி சொன்னதுக்கு ரீசன் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃபாரினர் அப்படிங்கிற இடத்துல வில் ஜாக்ஸ் தான் வரப்போறாரு. அந்த 3 இந்தியன் பிளேயர்ஸ் யார் வரப்போறா அப்படின்னா விராட் கோலி, ரஜத் பட்டிதர், சிராஜ் 3 பேர் வரப்போறாங்க. ஸோ இப்போ கேப்டன்சி மெட்டீரியலா யாருமே இல்ல. ஸோ விராட் வந்துட்டு கேப்டன்சி பண்ண மாட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்ஷன்ல போய் அகைன் ஃபேப் டு பிளஸி எடுத்தா கேப்டனா வரலாம். அப்படி இல்லைன்னா ரஜத் பட்டிதர் தான் கேப்டனுங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ நீங்களே கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலும் ஸோ முடிவு கரெக்டாக தான் வரும். ஸோ ஆர்சிபி மிக முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கிற நிலைமையில இருக்காங்க. ஸோ அதனால தான் இப்பவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த லீக்ல கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன்சி நல்லா இருக்கு. அவருடைய பேட்டிங்ல தான் பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமா ஒரு 6 அடிக்கிறாரு, அவுட் ஆயிடுறாரு. செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி 2 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. ஆனா மற்றபடி அவருடைய கேப்டன்சி ஸ்கில் நல்லாவே இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மேட்ச் நல்லாவே லீட் பண்ணாரு. பவுலர்ஸே ரொட்டேட் பண்ணி அந்த மேட்சை வின் பண்ணாங்க. ஒரு மேட்ச் வின் பண்ணி ஒரு மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் ஆடிட்டு இருக்க இந்த லீகை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அவருடைய கேப்டன்சி நல்லா இருக்கு. இன்னும் விராட்டுடைய கைடன்ஸ் அட் த சேம் டைம் ஆண்டி ஃபிளாருடைய கோச் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் சூப்பரா இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் 3 மாசத்துல வருதா, ரஜத் பட்டிதர் நியூ கேப்டனா ஆர்சிபியை லீட் பண்ண போறாரா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தினேஷ் கார்த்திக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபினிஷிங் ரோலுக்கும் அவர் வந்துட்டு இருப்பாரு. அண்ட் அதை தாண்டி ஃபேன்ஸ் கொண்டாடக்கூடிய மெட்டீரியலா இருப்பாருங்கிறதுல மாற்றமே கிடையாது. இப்போ வரைக்கும் அதிகமாக செலிப்ரேட் பண்ண பிளேயர்ஸ் ஆர்சிபி பிளேயர் லிஸ்ட்ல இந்த வருஷத்துல டாப் 3க்குள்ள ரஜத் பட்டிதர் இருந்திருக்காரு. வில் ஜாக்ஸ் இருக்காரு. அட் த சேம் டைம் விராட் கோலி நம்பர் 1ங்கிறது தெரியும். அந்த 3வது இடத்துல ரஜத் பட்டிதர் இருக்காருங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபேன்ஸும் ஒத்துக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆளு கிடைக்கிறாங்கன்னா பெர்ஃபெக்டான டிசிஷனுங்க. 10 வருஷத்துக்கு கண்டிப்பா நம்ம பிளான் போடணும்னா இவரை எடுத்துதான் ஆகணுங்கிற ஒரு டிசிஷன். பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளவு தூரம் கைகூடி வருது அப்படிங்கிற விஷயத்த. ஸோ நீங்க ஒரு ஆர்சிபி ஃபேனா இருந்தீங்கன்னா என்ன நினைப்பீங்க? ரஜத் பட்டிதரை கேப்டனா போடுவீங்களா, இல்ல வேற யாருமே இல்ல புது பிளேயரை எடுத்து போட போறீங்களா? ஆர்சிபி ஃபேனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படியே இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.